ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஆல் இஸ் வெல் ராஜி. நாம் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா, சுவையான ஒரு சிறுதானியத்தை வச்சு ஒரு வடை பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்போ சொல்கிறேன். தேவையான பொருட்கள்: வரகரிசி, கடலைப்பருப்பு, இது வந்து துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, குழம்பு கடலைப்பருப்பு, இது துவரம்பருப்பு. இந்த மூணும் ஈக்குவலாக எடுத்துக்கணும். ஒரு டம்ளர் எதில் எடுக்கிறீங்களோ அதில் ஈக்குவலாக எடுத்துக்கணும். வரகரிசி ஒரு டம்ளர், கடலைப்பருப்பு ஒரு டம்ளர், துவரம்பருப்பு ஒரு டம்ளர். 3 மணி நேரம் ஊற வைக்கணும். 3 hours ஊற வச்சுக்கோங்க. தண்ணி வந்து பொதுவாக நீங்கள் நல்லா கழுவிட்டு ஒரு கரெக்டான அளவு தண்ணி ஊற வச்சுக்கோங்க. ரொம்ப சில பேர் பார்த்தீங்கன்னா தண்ணி இவ்வளோ ஊற்றி வச்சுருவாங்க. அந்த மாதிரி தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. கொஞ்சமாக எவ்வளோ தேவையோ ஊறுறதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கரெக்டாக கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற வச்சுக்கோங்க. ஒரு பல்லாரி வெங்காயம் பெரியது பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 7-8 பல்லை உரிச்சு வச்சுருக்கேன். ஒரு பெரிய பீஸ் இஞ்சி கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம். புதினா இலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கறிவேப்பிலை, உப்பு, மிளகாய் உங்கள் காரத்திற்கேற்ப, பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், பொரிப்பதற்கு தேவையான எண்ணெய். வரகு வந்து இது என்ன ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பண்ணுறாங்களேன்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை. சாதாரண நம்ம எப்படி வீட்டில் பருப்பு வடை, ஆமை வடைன்னு சொல்லுவோம்லங்க, அதை தான் பண்ண போகிறோம். ஆனால் அதை வந்து சிறுதானியத்தை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்துலையும் சின்ன சின்ன விஷயத்துலலாம் சிறுதானியத்தை நம்ம சேர்த்து சமைக்கும்போது குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல உணவை கொடுத்த திருப்தி இருக்கும். அதனால தான் ஏற்கனவே நம்ம பண்ணுற டிஷ் தான் சிறுதானியத்தை சேர்த்துருக்கோம், அவ்வளோதான். இந்த வரகு வந்து பார்த்திங்கன்னா அதனோட தோல் இருக்குங்களங்க, அது வந்து 7 அடுக்கு இருக்கும்பாங்க. அதாவது தோல் வந்து 7 அடுக்கு கொண்டதான். அப்போ பறவைகள், ஆடு மாடுகள் கூட அந்த இதை உண்ண முடியாதான். அப்போ அது எவ்வளோ அந்த தோல் வந்துங்க அப்படி 7 அடுக்கு கொண்டதாக இருக்குது. அப்போ பறவைகள் கூட உண்ண முடியாத ஒரு நிலை இருக்குது. அப்போது வந்து அதில் எவ்வளோ நார்ச்சத்து இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்போது வரகு வந்து கோதுமையை விட 6 மடங்கு நார்ச்சத்து அதிகம். அப்போ வயதானவர்களுக்கு இது எவ்வளோ நார்ச்சத்து இருக்கிறது எவ்வளோ நல்லது பார்த்தீங்களா. வயதானவர்களுக்கு ஈஸியாக செரிமானமாகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறனால நம்ம உடல் கழிவுகள் ஈஸியாக வெளியேறும், ரத்தத்தை சுத்திகரிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேவையில்லாத கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடியது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க வரகுல சொல்கிறதுக்கு. ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா கால்சியம், இரும்பு, புரதம், சுண்ணாம்பு சத்து, விட்டமின் பி இதெல்லாம் அதிக அளவுக்கு இருக்குது. பொதுவாக சொல்லுவாங்க வரகரிசி வந்து எப்பேற்பட்ட மூட்டு வலியவும் போக்கிவிடும்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு நாள் வரகு சாப்பிட்டுட்டு மூட்டு வலி ஓடணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம எப்படி ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம அரிசி சாதம் சாப்பிட்டு வளர்கிறோம். அதே மாதிரி இந்த வரகை வந்து நாட்பட்ட நிறைய நாள் நீங்கள் எடுத்து வரணும். சும்மா ஒரு நாள், நானும் 30 நாள் சாப்பிட்டேன் எனக்கு இன்னும் மூட்டு வலி போகலன்னு சொல்லக்கூடாது. நீண்ட நாள் பயந்தாங்க. எல்லாமே நம்ம அப்படியே படிப்படியாக புகுத்தும் போது நம்மளுக்கே தெரியும். ஒவ்வொரு உணவையும் நம்ம சேர்க்கும் போது அதனோட பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல. அப்போ அந்த இதை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டே வரணும். இது நம்மளுக்கு உடலுக்கு நன்மை செய்தா கண்டிப்பாக நம்ம இதை தொடர்ந்து சேர்த்துட்டே வரணும் நம்ம உணவில். இப்போது அது எப்படி செய்யலாம்னு நான் சொல்கிறேன். மிக்சியிலங்க பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நம்ம லைட்டாக ஒரு சுற்றி எடுத்துக்க போகிறோம். இந்த பூண்டு எதுக்காண்டி சேர்க்குறோம்? நம்ம கடலைப்பருப்பும் துவரம்பருப்பு அது வந்து வாயு கோளாறுகளை உண்டு பண்ணும். அதனால் நம்ம என்ன செய்கிறோம், பூண்டு சேர்க்குறோம். மற்றபடி இதில் ஒரு நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும் நம்மளுக்கு. நம்ம ரொம்ப நல்லது. பூண்டு வந்து நம்மளுக்கு நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும். மெயினாக அந்த வாயு கோளாறுகளை, பருப்பில் உள்ள வாயுவை எடுக்கும். அதனால் இப்போ சேர்த்துக்கிறோம். இதை மட்டும் சுற்றி எடுத்து வச்சுக்கிறோம். இதை மட்டும் தான் அரைக்க போகிறோம். பூண்டை அரைச்சி எடுத்துருக்கோம். அது கூட இஞ்சி போட்டிருக்கேன், சோம்பு போட்டிருக்கேன், மிளகாய் சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை வந்து நம்ம நறுக்கியும் போடலாங்க. பிள்ளைங்க வந்து ஒதுக்கி வச்சுருவாங்கங்கிறக்காண்டி கருவேப்பிலையும் இதோடையே சேர்த்துக்கிறேன். இப்போது இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், சோம்பு இதெல்லாம் ஒரு சுற்றி எடுத்துக்கிடுவோம்.
இப்போ கொரன்னு அரைப்பட்டிருக்கு. இப்போ பருப்பு எல்லாத்துலேயும் நம்ம ஒட்ட தண்ணியை வடிச்சிட்டு போடுறோம். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க. எல்லாத்துலேயும் தண்ணியை வடிச்சிட்டு வெறும் பருப்புகளை மட்டும் போடுவோம். வலுவலுன்னு அரைக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி வடைக்கு கொரப்பாக விப்பர் பட்டனில் சுற்றி எடுக்கணுங்க. இப்போ கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். வரகரிசி பாருங்கள், தண்ணியே இல்லை, அதையும் சேர்த்துக்கிறேன். துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரகரிசி இந்த மூணையும் சேர்த்து இப்போ கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறேங்க. தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம விப்பர் பட்டனில் சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம சுற்றி எடுத்திருக்கேன். இதில் நம்ம தண்ணியே ஊற்றி ஆட்டலை. பருப்பு கொஞ்சம் 1-2 முழுசாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வலுவலுன்னு ஆட்டக்கூடாதுங்க. விப்பர் பட்டன்லேயே தண்ணி சேர்க்காமல் ஆட்டணும். இதோட நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். புதினா இலைகளில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பருப்பு வடை செய்யும்போது தண்ணி மட்டும் சேர்த்துறாதீங்க, எண்ணெய் குடிக்கும். ரொம்ப வலுவலுனையும் ஆட்டக்கூடாது. அவ்வளோதாங்க, நம்ம சுட்டு எடுத்து காட்டுறேன். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம வடை எப்பயும் போல் தட்டி வச்சுருக்கேன். நம்ம எப்பயும் போடுவோம்ல அதே மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப எப்பயும் போல தாங்க, நார்மலாக சிறுதானியத்தை சேர்த்துருக்கோம், அவ்வளோதான். திருப்பி விட்டுக்கோங்க. பொதுவாக வயசானவங்களுக்கு ஜீரண பிரச்சனை தாங்க இருக்கும். அவங்களுக்கு இந்த வரகு ரொம்ப பெஸ்ட்டு சாய்ஸுங்க. அவங்களுக்கு கஞ்சியோ ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு இந்த வரகை சேர்த்துட்டு வந்தீங்கன்னா ஜீரண கோளாறுகள்லாம் இல்லாமல் இருக்கும். சிறுதானியங்களோட ஸ்பெஷலேங்க வறட்சி. எவ்வளோ வறட்சினாலும் அது வளரக்கூடியது. இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம வடை எடுத்துக்கலாம். பாருங்கள், சுட வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன். சூப்பராக வந்திருக்குல்லங்க. இப்போ சுவையான நம்மளுடைய வரகு மசால் வடை ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதம், எல்லா வெரைட்டி ரைஸ் சொல்லுவோம்லங்க, எல்லா சாதத்தோடையுமே நல்லா பொருந்தும். லெமன் ரைஸ், புளியோதரை, சாம்பார் சாதம், ரசம் எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்குங்க. இது இந்த சாப்பாடுக்கு தான் இல்லை, பால் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே மேட்சாக பொருந்தும். அதனால் இந்த ஒரு சைட் டிஷ்ஷை மட்டும் உருவாக்குங்க. அப்புறம் சிம்பிளான ஒரு மெனு கூட ஒரு ரசம், மோர் கூட வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஹெல்த்தி டிஷ். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் போடுவேன். உணவே மருந்து, மருந்தே உணவு. வாழ்க வளமுடன்.